Hi friends, Assalamu alaikum. Welcome to Sasme kitchen. இந்த அழகான AariWork designs எல்லாமே ஊர்ல இருந்து Sasme pictures send பண்ணிருக்காங்க. Sasme kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு subscribe பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்கா சூப்பரா இருக்கு பாருங்க. sarees, blouse எல்லாத்துக்குமே AariWork போட்டு கொடுப்பாங்க. சிம்பிள் டிசைன் வேணும்னாலும் போட்டு கொடுப்பாங்க. full work வேணும்னாலும் போட்டு கொடுப்பாங்க. உங்கள யாருக்காவது தேவைப்பட்டா கும்பகோணம் டு தஞ்சாவூர்ல உள்ளவங்க Instagram பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கான்டாக்ட் நம்பரை கொடுக்கிறேன். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் பார்த்துடலாம். அரைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கணும். 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 3-4 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்திருக்கு. 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் பருப்பை. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கட்டு கீரையை சேர்த்துக்கணும். சீக்கிரம் கீரை வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும். தாளிச்சு விட்டதை பருப்புல சேர்த்துக்கலாம். அரைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.